ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி அமுதமொழிகள் கிளாஸ் எடுக்கிறோம். 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி கூட்டம் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லோரும் ஜம்மு காஷ்மீர் போயிட்டாங்களோ என்னமோ பார்க்குறதுக்கு. இல்லை, அங்கே கொஞ்சம் விளையாட்டெல்லாம் நடந்து மதர் காளியோட டான்ஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் தேவையாக இருக்குது சில சமயம். நல்லது தான் அது. எப்படியோ பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும். பகவத்கீதையில் கிருஷ்ண சொல்வார், தண்டோ தமயதாம் அஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் அப்படி சொல்வார். அன்பாக பேசி பார்க்கணும். முடியலைன்னாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அஹிம்சை எல்லாருக்கும் இல்லை, எல்லா இடத்துலையும் இல்லை. எல்லா இடத்துலையும் அஹிம்சை காட்டினாக்கா ஒன்று அவன் ஞானியாக இருக்கணும், இல்லை அடிமுட்டாளாக இருக்கணும். அது நம்ம ஜனங்க யாரோ ஒருத்தர் வந்தார், அஹிம்சா அஹிம்சான்னு சொல்லிட்டார். தேவையில்லாத ஒரு ஆள். பட் இன்னும் கூட அவரை போற்றிக்கிட்டு இருக்கோம். பட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கேற்ற மாதிரி நம்முடைய நாட்டு சட்டத்திட்டங்களெல்லாம் மாற்றக்கூடிய நிலைமை நமக்கு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியர்களுக்கே அது தெரியாது. இன்னும் அந்த ஒத்த ஆளை பிடிச்சிக்கிட்டு இல்லை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாக்கா எதிரிகளுடைய கை வலுத்துவிடும். இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். சாரதா தேவி ராமகிருஷ்ணன்கிட்ட வாழ வந்தப்போ பிகினிங் ஸ்டேஜில் ராமகிருஷ்ணன் ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அது நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே சூட்டபுள் அட்வைஸ். அது என்ன சொன்னார்? ஜாக்கே ஜெமன் தாக்கே தெமன், যেখানে যেমন সেখানে তেমন, যখন যেমন তখন যেমন அப்படின்னு பெங்காலியில் சொன்னார். யாருக்கு எப்படியோ அவருக்கு அப்படி, எங்கே எப்படியோ அங்கே அப்படி, எப்போ எப்படியோ அப்போ அப்படி நடந்துக்க கற்றுக்கணும் அப்படின்னு சாரதா தேவிக்கு குருதேவர் சொன்ன ஒரு அட்வைஸ். பிற்காலத்தில் சாரதாம்மா தன்கிட்ட நிறைய டிவோட்டிஸுக்கு இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க கற்றுக்கமா. அப்போ தான் குடும்பத்தில் மட்டும் இல்லை, சொசைட்டியில் கூட நாம் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க முடியும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் திங்ஸ் நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ இருக்கிறவங்க, பவரில் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்காங்க, இதெல்லாம் புரிஞ்சவங்களாக இருக்காங்க. கண்ணை மூடிட்டு அஹிம்சா அஹிம்சான்னு சொல்லாமல் ஹிம்சைக்கு ஹிம்சை, அஹிம்சைக்கு அஹிம்சை. வெள்ளை கொடி காட்டினா வெள்ளை கொடி, சிகப்பு கொடி காட்டினா சிகப்பு கொடி. தேவையாக இருக்குது. என்னதான் நாம் மிக உயர்ந்த தத்துவத்தை பேசினா கூட அது பாரமார்த்திக லெவல். இப்போ ரமணரை யாரோ அடித்தாங்க அப்படின்னாக்கா அவர் பொறுத்துக்கிட்டார். அவர் பொறுத்துக்கலை, பொறுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் தாண்டி போய் நின்னார் அவர். இவன் என்னை அடிக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் கூட அவர் கிடையாது. அந்த மாதிரி நிலையில் நாம் இருந்தால் அஹிம்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இட் பிகம்ஸ் யுவர் நேச்சர். அது இல்லாதப்போ எந்த இடத்துல நாம் நம்முடைய வீரத்தை காட்டணுமோ அது காட்டி தான் ஆகணும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை ராமகிருஷ்ணன் சொல்கிறார். பாம்பு அடிக்க வந்தாங்க அந்த பசங்க. முதல்ல சீறி பாஞ்சு கொத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சாதுனுடைய டச் கிடச்ச உடனே பாம்பு அப்படியே மாறி போச்சு. ஜஸ்ட் தி ஆப்போசிட். இப்போ அடிக்க வந்தால் பேசாமல் இருக்குது. அப்போ குரு சொல்கிறார், பசங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. குரு சொல்கிறார், கடிக்க வேணான்னு சொன்னேன், பட் பயம் காட்டாது அப்படின்னு நான் சொல்லலையே.
நீ முட்டாள்தனமாக புரிஞ்சுக்கிட்டியே, யாராவது வந்தாக்கா நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டணும். உலக வாழ்க்கையில் இருக்கிறப்போ இதெல்லாம் நாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வெதர் வி லைக் இட் ஆர் நாட். இதெல்லாம் சமுதாயத்தில் நாமளும் கற்றுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு முக்கியமாக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் நாம் சண்டை போடுறோம், எதிரிக்கிட்ட கொண்டு போய் விட்டுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நல்ல நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு தெளிவான முடிவு வரணும். எல்லாம் வல்ல கடவுள் அதுக்கு ஆசை புரியட்டும். ஸோ அமுதமொழிகளில் போன வகுப்பில் மகேந்திரநாத்துடைய 6வது விசிட் முடிவுக்கு வந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய 7வது விசிட்டை இன்றைக்கி பார்க்க போகிறோம். மற்றொரு நாள் அவர் எழுதுகிறார். டேட்டே போடல. ஏன் டேட்டு போடல தெரியாது. இது பிகினிங் ஸ்டேஜ். டேட்டு டைம் இதில் அவருக்கு அவ்வளோவா மனசு போகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு நாள் இதையும் குறிப்பை அந்த டேட்டு கிழமை இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கார். முன்னாடி 1-2 தடவை போட்டார், இதெல்லாம் அப்படியே விட்டார். மேபி குருதேவருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், டேட் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சாரோ என்னவோ. பிற்காலத்தில் அவருக்கே தோணி இருக்கலாம், இல்லை இதுக்கு ஏதோ பர்பஸ் இருக்குது, டேட் போட்டு வைக்கிறது நல்லது அப்படின்னு தோணியிருக்கலாம். ஆர் குருதேவரே எங்கேயாவது ஹிண்ட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த அமுதமொழிகள் படிச்சுட்டே போனாக்கா சில இடத்துல குருதேவரே கேட்பார் மகேந்திரநாத்தை, நேற்று நான் அந்த வீட்டில் பேசினேன், என்ன பேசினேன் சொல்லு அப்படிம்பார். உடனே இவர் சொல்லுவார், நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு. 1-2 இடத்துல அதை அப்படி சொல்லலை, எப்படி நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிம்பார். ஸோ தட் மீன்ஸ் த ஃப்யூச்சர் பர்பஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ குருதேவர் கூட ஹிண்ட் பண்ணாரோ நம்ம தெரியாது. இந்த விசிட்டுக்கு அவர் டேட்டு போடல, எழுதுகிறார். மற்றொரு நாள் தட்சிணேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறார். குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலின் மீது ஆனந்தமயமாக அமர்ந்து கொண்டிருந்தார். பார்த்தோன்னே ஆனந்தமாக இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆனந்தம் பிரம்ம இது வியஜானாத்து அப்படின்னு ஒரு மந்திரம். கடவுள் யார் அப்படின்னாக்க உண்மையான ஆனந்தம் தான் கடவுள். இப்போ நாம் அனுபவிக்கிறதெல்லாம் உண்மையான ஆனந்தமாக இருக்கா? காரில் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறப்போ ஆனந்தமாக இருக்குது, எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. பட் அதை வாங்கிறதுக்கு அவ்வளோ பணம் சேர்க்க வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம். அப்புறம் நல்லா அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு எவ்வளோ ஒருத்தன் வண்டி ஓட்ட தெரியாமல் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாக்கா, இந்த சின்ன ஒரு கார் மாருதி கொண்டு போனாக்கா அவன் 1000 ரூபா கேட்பான். ரோல்ஸ் ராய்ஸ்னாக்கா அவன் கேட்பான் 20,000 வேணும் அப்படிம்பான். செலவும் ஜாஸ்தி. ஸோ இந்த உலக சுகங்கள் எப்போவுமே அது துவந்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இருமைகள். ஆல்வேஸ் தே ஆர் கனெக்டட் வித் துக்கம். சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம். அதனால தான் கிருஷ்ணன் சுகதுக்கே சமயக்கிருத்வா அப்படிம்பார். எப்போ உண்மையான ஆனந்தம் அப்படின்னாக்கா இது ரெண்டையும் தாண்டி போகிறப்ப தான் உண்மையான ஆனந்தம். 2 நாளையும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலை வந்தால் தான் உண்மையான ஆனந்தம். அதுதான் சச்சித் ஆனந்தம். அது எப்போவுமே ஆனந்தம். பிரம்மானந்த சுவாமி பிருந்தாவனத்தில் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு ரூமில் உட்காந்து, அந்த குசும் சரோவர்னு சொல்லி ஒரு ஏரியா, ரொம்ப அழகான ஏரியா, போய் முடிஞ்சால் போய் பாருங்கள். மதுராவை தாண்டி போகணும். அந்த ரூம்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். ஸோ ஒரு நாள் அவர் உட்காந்து அப்படியே டீப் மெடிடேஷனில் இருக்கிறார். இந்த மெடிடேஷன்லேருந்து மனசு கொஞ்சம் கீழே வந்தப்போ அப்படி கண்ணை திறந்து அப்படி பார்த்தாக்கா ஒரு மார்வாடி பக்தர் கையில் ஒரு ஷால் வச்சுக்கிட்டு நிற்கிறார் வாசலில். உண்மையான பக்தர் அவர். ஸோ சாதுவுக்கு கொடுக்கணும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சாதுக்களுக்கு சேவை பண்ணுறதுனாக்கா உடனே ரொம்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் சரி கேஜி குச்சி லகேகா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவர் நிற்கிறார், வின்டர் சீசன், ஷால் வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறார். கையில் எவ்வளோ நேரம் நின்னாலும் தெரியாது. ராஜா மர கண்ணை திறந்து பார்க்குறப்ப அவர் நிற்கிறார். பார்க்குறப்போ கண்ணை திறந்துட்டார் சொல்லி அந்த நிலப்படியில் வைக்கிறார், நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு. எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை.
அப்படியே பார்க்குறார். வச்சுட்டு போயிட்டார். அப்படியே மறுபடியும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறார். மெடிடேஷன் பண்ணலை. கொஞ்ச நேரம் கழித்து யாரும் வர்ற மாதிரி ஒரு சத்தம் வந்தது. சரி, யாரோ வர்றாங்களோ. துரியானந்த சுவாமி அப்போ தங்கியிருந்தார். அவர் தான் வராருன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா வேறு ஒரு சாதுவோ இல்லை சாதாரண ஆள் வந்து அந்த வச்சுருந்த ஷாலை எடுத்துகிட்டு அவன் போயிட்டுருக்கான். அதை பார்க்குறப்பவும் இதை கேட்கணும், அவனை திட்டணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரல. நோ ரியாக்ஷன். சுகம் வந்தது, நோ ரியாக்ஷன். போச்சு, துக்கம் வந்தது, அப்போது நோ ரியாக்ஷன். இதுதான் ரெண்டையும் கடந்த நிலை, சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய நிலை. இதை தான் இங்கே சொல்கிறார். கட்டிலின் மீது ஆனந்தமயமாக அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த ஆனந்தம் இந்த துவந்துவத்தை கடந்து போகிறப்ப வரக்கூடியது. இதில் இருக்கிற வரைக்கும் இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும், தப்பவே முடியாது. ராமகிருஷ்ணரே கேன்சர் வந்துட்டு காசிப்பூர் கார்டனில் இருக்கிறப்போ அப்பா வலிக்குது வலிக்குது அப்படிங்கிறார். தொண்டையில் கேன்சர் வந்தால் எப்படி இருக்கும்? துரியானந்த சாமி அப்போ ஹரிநாத் அவர் பாட்டு வந்து அவர் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கிறார், ஏதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறார், ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிறார் அந்த ரூமில். அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. இவர் கத்துறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட, நான் அவளாக இருந்தால் நான் கொஞ்சம் தடவி விடவா, நான் ஏதோ மருந்து தடவா, ஏதோ கேட்போம். துரியானந்த சாமி ஒன்றும் கேட்கல. அவர் பாட்டு உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கிறார். இவரை பார்த்துட்டு ராமகிருஷ்ணன் பார்த்துட்டு, ஹே என்ன வலிக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன், நீ பாட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டார். துரியானந்த சாமி அப்படி பார்த்துட்டு, நீங்கள் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, பட் நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் ஆனந்தமயமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ குருதேவர் சொல்கிறார், இந்த ராஸ்கல் என்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறார். அந்த உண்மையான நிலையை பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த ஹரிநாத்துக்கு அப்போ இருந்திருக்கு. இந்த ராஸ்கல் என்னை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் குருதேவரே. அப்போ அவரே ஒத்துக்கிறார், இது வந்து சும்மா ஒரு நாடக வேஷம். அது சிவாஜி கணேசன் இருமுவார் பாருங்க, அப்படியே ரத்தம் கூட வந்துடும். உண்மையிலே ரத்தம் வந்ததா? அது நாம் தான் பார்த்து கண்ணில் நம்ம கண்ணில் தண்ணி வரும் இல்லை? 5 ரூபாவோ 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அழுக வேற நமக்கு. அவர் 50,000 இல்லை 5 லட்சம் வாங்கிட்டு அவர் சிரிச்சிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஆனந்தமயமாகனாக்கா தன்னுடைய உண்மை ஸ்டேட்டில் இருக்கிறார். அவரது முகத்தில் புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்தது. இந்த சிரிப்பு வந்து ராமகிருஷ்ணனுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த சிரிப்பு அவ்வளோவா தெரியாது. இன்னொரு ஃபோட்டோ நின்றுட்டுருக்கிறார், கையை வந்து அப்படி தூக்கிட்டு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தெய்வீக சிரிப்பு நல்லா தெளிவாக தெரியும். சுவாமி சேத்தனானந்த மகாராஜன் சொல்லி அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் வந்து அந்த படத்தை கொண்டு போய் நல்லா டெவலப் பண்ணி ரொம்ப அழகாக பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறார். கல்கத்தாவில் அத்வைத ஆசிரமாவில் வந்து அந்த ஃபோட்டோலாம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த சிரிப்பு பார்த்தா அப்படி ஒரு டிவைன் ஸ்மைல். ராமகிருஷ்ணன் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், சீதாதேவியை பார்த்தேன் பஞ்சவட்டியில், அவள் அப்படியே நடந்து வந்து இந்த உடம்புல கலந்துட்டா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி சிரிப்பு வந்தது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் அவருடைய லைஃப்பில். ஸோ நிறைய பேர் வந்து ராமகிருஷ்ணனுடைய பொன் சிரிப்பு வந்து சீதாதேவியினுடைய சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆசிரியர்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. மகேந்திரநாத் சொல்கிறார், காளிகிருஷ்ணர் என்னும் நண்பரை அழைத்து வந்திருந்தார். இந்த காளிகிருஷ்ணர் வந்து யார் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. மகேந்திரநாத்தை வந்து ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார் குருதேவர்கிட்ட. அவருடைய பேர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சித்து அப்படின்னு ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்து அவர் குருதேவர்கிட்ட அவர் போயிட்டார். அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ரிக்ஷாக்காரங்க நம்மளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க போவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். மகேந்திரநாத் கண்டினியூடு. மகேந்திரநாத் வந்து காளிகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒருத்தரை அழைச்சிட்டு வர்றார். குருதேவர் வந்து பாரு, அவர் வார்த்தைகளை கேளு அப்படின்னு. வார்த்தைகளை கேட்குறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், தன்னை எங்கு கூட்டி வந்திருக்கிறார் என்பது அந்த நண்பருக்கு தெரியாது. தெரியாமையே அழைச்சிட்டு வந்துட்டார். நீங்கள் கூட அந்த மாதிரிலாம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை இந்த மடத்துக்கு வாங்க 5:30 மணிக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா போய் சொல்லி அழைச்சிட்டு வரலாம்.
ஏதாவது அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லி அழைச்சிட்டு எப்படியோ கொண்டு போய் சாரதா தேவி சொல்லுவாங்க, கங்கையில் நீயா குதித்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் ஒன்று தள்ளி விட்டாலும் சரி, புண்ணியம் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்முடைய நண்பர்களை அறிமுகப்படுத்தினா அந்த புண்ணியம் நமக்கு. இல்லை சேனல், யூடியூப் சேனலில் கூட அனுப்பி வைக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ என்ன ரீசன் என்ன அப்படின்னாக்கா, பர்பஸ் என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பலவிதமான கவலைகள், குழப்பங்கள், கண்ணீர், நல்ல விஷயங்கள் கேட்குறப்ப அதெல்லாம் குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. இதை நான் பல இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி யாருக்கு என்ன தேவைன்னே தெரியாது. சில சமயம் வந்து நான் கீதா கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ டி நகர் ஆசிரமத்தில் புதுசாக கூட சில பேர் வருவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து, இன்றைக்கி நான் ரொம்ப கவலையோடு வந்தேன் சாமிஜி, நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்தது அப்படிம்பாங்க. இப்போ நமக்கே தெரியாது நாம் வந்து அன்றைக்கி என்ன ஸ்லோகமோ அதுக்கு என்ன கனெக்டட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் நமக்கு தெரியாது. அதனால் நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். எனிவே, ஸோ இந்த நண்பருக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியாது. இவர் என்ன சொல்லியிருக்கிறார், மகேந்திரநாத் ஒரு பொய் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், கள்ளுக்கடைக்கு போக வேண்டுமானால் என்னுடன் வா. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாம் பாட்டிலில் வச்சு வைக்கிறாங்க. கவர்மெண்ட்டே சேல்ஸ் பண்ணது வருமானத்துக்காக, அவங்க வருமானத்துக்காக. அப்போல்லாம் வந்து மறைஞ்சு சாப்பிடுவாங்க. வெளியில் தெரிஞ்சாக்க சமுதாயத்தில் வந்து மரியாதை கிடையாது. ஸோ இவர் சொல்லியிருக்கிறார், இந்த காளிகிருஷ்ணருக்கு வந்து இந்த பழக்கம் இருந்திருக்கு, அது வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். கல் கடைக்கு போகணுமா, என் கூட வா, அங்கே பெரிய ஜாடி நிறைய கல் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். பெரிய ஜாடினாக்க ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஜாடி வந்து மிகப்பெரிய ஜாடி. அதிலேருந்து வந்து நல்ல கருத்துக்களை அள்ள குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். சொல்லியிருந்தார். குருதேவரை வணங்கிவிட்டு ராமகிருஷ்ணன்கிட்ட வந்து அதை சொல்கிறார், நான் அந்த மாதிரி சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த நண்பரை அப்படின்னு. குருதேவர் வந்து அந்த வேடிக்கையை கேட்டுட்டு அவரும் ரசித்து சிரித்தார். பொய் சொன்னது, உண்மை பேசுவது தவம் அப்படின்னு ராமகிருஷ்ணர், இதே ராமகிருஷ்ணர் சொன்னார். ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்லலாம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். ஒரு நல்ல நன்மை, புரை தீர்ந்த நன்மை அப்படின்னாக்க எந்த விதமான குறையும் இல்லாத, யாருக்கும் எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காத நன்மை இருக்கும் என்றால், புரை தீர்ந்த நன்மை இருக்கும் என்றால் பொய் சொன்னால் கூட தப்பு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். ஒரு முனிவர் ஒருத்தர் ஈவினிங் ரூமில் வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக திண்ணையில் வந்து உட்காந்துருக்கார். சாந்தமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஊருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் வெளியில் ஒரு பசுமாடு ஓடி போச்சான். பயந்து ஓடி போகுது. கண்ணை பார்த்தாலே தெரியுது. மிரண்டு போய் ஓடுது. இவர் பார்க்குறார். என்னமோ என்ன ஆபத்தோ தெரியல, புலிகிளி துரத்திட்டு வருதா என்னமோ நினச்சிட்டு உட்காந்துருக்கிறார். அது போயிடுச்சு. இவர் கண்ணு முன்னாலே வந்து அந்த பக்கம் புதரில் போகுது. கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தன் வந்து அருவாளை தூக்கிட்டு வரான் வெட்டுறதுக்காக. வந்து இந்த சாதுவை வந்து கேட்குறான், சாமி இந்த பக்கம் ஒரு பசுமாடு போச்சா பார்த்தீங்களா? உண்மை பேசுவது தவம் சொல்லிட்டு உண்மை சொன்னாக்க பசுமாட்டை கொலை செஞ்ச பாவம் இவருக்கு வந்து சேரும். இப்போ பொய் சொன்னால் அதுவும் பாவம். என்ன செய்யலாம்? பட் அவர் பொய்யும் சொல்லலை, உண்மையும் சொல்லலை. அவர் சொன்னாரா, கண்ணுக்கு பார்க்க தெரியும், பேச தெரியாது, வாய்க்கு பேச தெரியும், பார்க்க தெரியாது, இதில் நீ எதை நம்புவே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் பார்த்தா இது சரியான லூஸ் போலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஒரு உண்மையும் சொல்லலை, பொய்யும் சொல்லலை, தப்பிச்சிட்டார். இது ஒரு கதை, வேடிக்கையான கதை. அந்த மாதிரி சில இடத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்போ எப்படியோ அப்போ அப்படி பேசுகிறதுக்கு நாமளும் கற்றுக்கணும். இது வந்து பியூர் இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் டேமேஜிங் எனிபடிஸ் ஸ்டேட்டஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு தீங்கு வர்ற மாதிரி போய் சொன்னாக்கா அது பாவம்.
நாம் அனுபவிக்கணும். யாருக்கும் தீங்கு இல்லை, நன்மை தான். இந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த சின்ன வயசில் இந்த 6 மாதம் 8 மாதம் குழந்தைய வந்து இந்த சாப்பாடு ஊட்டுவாங்க அம்மாக்கள். பச்சையாக போய் சொல்லுவாங்க இல்லையா? இதை கடைசி உருண்டையை வச்சுட்டு கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தம் இருக்குது. அப்போ இதுவரைக்கும் சாப்பிட்டது வேஸ்ட்டா? எப்படிலாம் போய் சொல்லியிருக்கீங்க இல்லை? கடைசி உருண்டில் தான் எல்லா சத்தம் இருக்குன்னு சொல்லி ஒரு தேனி, அதுவும் குழந்தை பாவம், அதுக்கு என்ன தெரியும், லாபக்குன்னு அதையும் முழுங்கிட்டு சாப்பிட்டு நாம் எல்லாம் அப்படி தான் வளர்ந்துருக்கோம். பட் புரை தீர்ந்த நன்மை இருக்குது. அதை போல் இதை தான் வேடிக்கையை ரசித்து சிரித்தார். இது பொய் சொல்கிறத வந்து வெறுக்கிறவர் ராமகிருஷ்ணர். பட் இது வந்து ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ரசித்து சிரித்தார். அப்புறம் குருதேவர் கூறினார், பஜனானந்தம் பிரம்மானந்தம் இவைதான் கள், பிரேமை கள். பஜனானந்தம் அப்படின்னாக்க இறைவனை வழிபடுவதால் வரும் ஆனந்தம். இந்த ஈவினிங் ஆரத்தி பார்க்குறது, இந்த லெக்சர் கேட்குறது, இல்லை நீங்களே பாட்டு பாடுறது, இதெல்லாம் வந்து பஜனானந்தம், பஜன ஆனந்தம். பிரம்மானந்தம் என்ன அப்படின்னாக்க இறை உணர்வில் ஆழ்வதால் வரும் ஆனந்தம். டீப் மெடிடேஷன் உங்களுக்கு சித்திச்சிருச்சுன்னு வச்சேங்க, அப்படியே உடம்பையே மறந்து உட்கார்ந்துருப்பீங்க. அது நைட்டா பகலா தெரியாது, உங்கள் வீடா இல்லை வெளியிலையா தெரியாது, சாப்பிட்டோமா இல்லையா தெரியாது. ரமண மகரிஷி போய் அந்த பாதாள லிங்கம் குகையில் போய் உட்கார்ந்துருந்தார். 16 வயசு பையன் அப்படியே வந்து செவுத்தை ஒட்டி அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். கீழே வந்து கரையான் பூரா எல்லாம் அரித்து இந்த தொடையில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் அப்படியே அருந்து போய் தொங்குது. பல நாள் அப்படியே செவுத்தோடு உட்கார்ந்ததில் பின்னாடி வந்து கரையெல்லாம் அரித்து அந்த ரத்தமும் செவரும் ஒன்றா ஒட்டி போச்சு. அதை ஆசிரியர் வந்து எழுதுகிறார். அவரை தூக்கிட்டு வர்றப்போ செவுத்துலேருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்தோம் அப்படிங்கிற. எப்படி இருந்திருக்கும்? நமக்கு ஒரு கொசு கடித்தாலே நம்ம மெடிடேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுது. அவர் கரையெல்லாம் வச்சு அரிச்சு ரத்தம் அப்படியே இருக்கிறார், உணர்வே இல்லாமல். அது பிரம்மானந்தம். இது பிற்காலத்தில் வந்து ஒருத்தர் யாரோ ஒரு டிவோட்டி கேட்டார், அவ்வளோ எத்தனை நாள் உட்கார்ந்துருந்தீங்க பகவானே? யாருக்கு தெரியும்? சிம்பிள் ஆன்சர், யாருக்கு தெரியும்? இல்லை சாப்பாடு. அவர் சொல்கிறார், சாப்பாடு வரும், யார் அதை பற்றி கவலைப்பட்டா அப்படிங்கிறது. கவலைப்படுறதுக்கு ஆளே கிடையாதாங்க. நமக்கு ஒரு நாள் மார்னிங் காஃபி, பெட் காஃபி கிடைக்கலனாக்கா அவ்வளோதான், அன்றைக்கி மூடே அவுட். டேட் வேறு குறித்து வச்சுருவோம் டைரியில், 9th May 25 I did not get coffee. டைரி இஸ் மென்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா? அவர் எத்தனை நாள் இருந்தார்னு அவங்க தெரியாது. ஃபுட் வாஸ் கம்மிங் பட் ஹூ வரிட் அபவுட் தேட் அப்படின்னு இங்கிலீஷ் புக்கில் அந்த ரைட்டர் எழுதுகிறார். அது பிரம்மானந்தம். நம்மளை மறந்து, நம்முடைய ஐடென்டிட்டி மறந்து போகிறப்ப கிடைக்கிறது பிரம்மானந்தம். நான் ராமசாமி, குப்புசாமி, நான் காயத்ரி, நான் விஜயலட்சுமி, இதெல்லாம் மறந்து போயிடுச்சு. சாரதா தேவி ஒரு நாள் மெடிடேஷன் உட்கார்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு கிளாஸோ என்னமோ பக்கத்து ரூமில் யாரோ கீழே விட்டுட்டாங்க. டிங்குன்னு ஒரு சவுண்டு. அம்மாவுக்கு இடி மாதிரி கேட்டுதான். அது இது உபனிஷத்தில் வந்து ஒரு மந்திரம் சொல்லுது. எந்த உபனிஷத்து இது ஞாபகம் இல்லை, பட் படிச்சிருக்கேன். டீப் மெடிடேஷன் பண்ணுறப்போ ஊசி விழுந்தா கூட இடி இடிக்கிற மாதிரி கேட்கும் அவங்களுக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு இயற்கையோடு அப்படியே ஒன்றி போய் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சேங்க. உங்களுக்கு என்றைக்காவது வந்தாலும் வரலாம் இல்லையா? முதலே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நல்லதை கற்பனை பண்ணுவோமே, எதையோ கற்பனை பண்ணிடுறோம். ஐயோ என்ன ஆகுமோன்னு சொல்லி பயத்தை கற்பனை பண்ணுறோம், ஆனந்தத்தை கற்பனை பண்ணுவோமே. ராமகிருஷ்ணன் வந்து காசிப்பூரில் உட்கார்ந்துருக்கிறார். கழுத்தில் வந்து தொண்டை பொண்ணு உட்கார்ந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார். சசி மகாராஜ் வந்து அப்போது அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பழைய துணியை கொண்டு வந்து கிழிக்கிறார். துணி கிழிச்சா ஒரு சவுண்டு வரும் இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டு ராமகிருஷ்ணன் வந்து ஹே என்ன பண்ணுற அப்படிங்கிறார். அப்போ தான் சசி மகாராஜ் புரியுது, அவருடைய மெடிடேஷன் டீப் மெடிடேஷன்.
இந்த சத்தம் கூட டிஸ்டர்ப் ஆகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் எத்தனை நாள் சேவை பண்ணாரோ சத்தமே வராமல் சேவை பண்ணார். இதெல்லாம் மகான்கள்கிட்டேருந்து நாம் கற்றுக்கணும். நான் பேலுமட்டில் ரங்கநாதன்ஜி மகாராஜ் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். கட்டில் மேலேயே எப்பயும் பேக் சப்போர்ட் இருக்கும், அப்படி சப்போர்ட் வச்சுக்கிட்டு அவர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். நான் வந்து அங்கே சைடில் கீழே உட்காந்து நான் ஏதோ ஒரு புக்கு படிச்சிட்ருப்பேன். இன்னொரு சாமி வந்தார். அவர் ஏதோ மருந்தோ இல்லை ஏதோ வச்சுட்டு போகிறார். அது ஏசி ரூம் அப்படிங்கிறதுனால கதவு வந்து எப்போவும் மூடியே இருக்கும். போகிறப்போ அந்த கதவை வந்து டப்புன்னு அப்படி எழுது மூடிட்டார். உடனே படிச்சுட்டே இருந்தவர் இவர் வந்து மெடிசன் வச்சது கூட அவருக்கு தெரியாது. ரங்கநாதன்ஜிக்கு டப்புன்னு இப்படி மூடின உடனே அப்படி ஒரு இன்கன்வீனியன்ட் ஃபீலிங். அவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க. when the pure concentration comes, மனசு வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு சின்ன சவுண்டு வந்தால் கூட பெருசாக கேட்கும். அது பிரம்மானந்த நிலை. அதை தான் இங்கே சொல்கிறார். 2 விதமான ஆனந்தம். பஜனானந்தம், கோயிலில் பாட்டு பாடுறது ஆடுறது இதெல்லாம் வந்து பஜனானந்தம். அது சாதாரணம். அதிலே சில சமயம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாக்கா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இல்லையா? நல்ல பாட்டு கேட்குறப்போ யாராவது ஃபோன் பண்ணால், தேவையில்லாத ஆளுங்க ஃபோன் பண்ணாக்கா இப்போ வேற இப்போ போய் ஃபோன் பண்ணிட்டு ஆடிப்போம். பிரம்மானந்தம் கிடைச்சாக்கா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொல்கிற, இவை தான் கள், உண்மையான கள். சாரதா தேவி ஒரு நாள் தட்சிணேஸ்வரத்தில் நினைக்கிறேன் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தட்சிணேஸ்வரத்துலையா இல்லை காமார்புகூர்லேயோ சரியாக ஞாபகம் இல்லை. பின்னால் இருந்து குருதேவர் வரார். அப்படியே ஆடிக்கிட்டே வரார். கல் சாப்பிட்டு ஒரு மாதிரி வரார். போகிறப்போ அவருடைய கால் வந்து அம்மாவுடைய முதுகில் அப்படி வந்து உரசிக்கிட்டு அப்படி போகிறார். சாரதா அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா இவர் போகிறார், அப்படியே ஆடிக்கிட்டே போகிறார். கால் பட்டுடுச்சு அப்படிங்கிற உணர்வு வருது குருதேவருக்கு. கால் பட்டுடுச்சு, நான் ஏன் இப்படி நடக்கிறேன், நான் என்ன கல் சாப்பிட்ருக்கேனா அப்படின்னு அவரே கேட்குறார். சாரதாம்மா பயங்கர இன்டெலிஜென்ட் லேடி. அவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் கல் சாப்பிட்ணும்? காளி அம்மாவுடைய பேரை விட போதை தரக்கூடியது வேறு ஏதாவது இருக்கா? அதை தானே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. எஸ், நீ சரியாக சொன்ன சொல்லிவிட்டு அவர் போகிறார். அப்படி ஆடிக்கிட்டே போகிறார். அப்படி ஒரு நிகழ்ச்சி வரும். பிரம்மானந்த கள். இதுதான் சொல்கிறார், பிரேமை கள் அது. அதை சொல்லிட்டு, மானிட பிறவியின் நோக்கம் இறைவனிடம் அன்பு செலுத்துவது, அவரை நேசிப்பது. மெயின் நோக்கம் நம்முடைய மனசை வந்து தெய்வீகமாக ஆக்குறது. மற்றதெல்லாம் வந்து ஹெல்பிங் ஃபேக்டர்ஸ். இது வேதாந்தம் சொல்லுது. ஷரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு. நம்ம சரீரத்தை ராமேஸ்வர ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த உடம்பை நீ உலகத்துக்கு கொடுத்தா அந்த உலகம் இந்த உடம்பை வந்து கெடுத்து குட்டிச்சோராக்கிடும். உலக பொருட்களை அனுபவிக்க எத்தனை வியாதிகள் வருது பாருங்கள். நிறைய சாப்பிட்டா சுகர் வந்துடுது. டேஸ்ட்டாக தான் இருக்குது. டாக்டர் வந்து சொல்கிறார், டோன்ட் டச் இட் அப்படிங்கிறார். வியாதிகள் தான். உலகத்துக்கு கொடுத்தா அது உன்னை கெடுத்துரும், உடம்பே கெடுத்துரும். இறைவனுக்கு கொடுத்தா அந்த உடம்பு தூய்மையடையும் அப்படின்னு சொல்வார். சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவார். ஒரு சாது ஒருத்தர் இருந்தார். ஒரு சின்ன குடிசை போட்டு அவர் இருக்கிறார். அவருடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு விலைமகள் வீடு இருந்தது. அங்கே நிறைய பேர் வருவாங்க. டெய்லி 5 பேர் 6 பேர் வருவாங்க. அவளுக்கு பொழப்பு பாவம் வேறு யாருமே இல்லை. இந்த சாது திண்ணையில் உட்காந்துட்டு இதை பார்த்துட்டே இருப்பார். மோசமான பாதையில் போயிட்டுருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவரால் இருக்க முடியல. சரி, போய் புத்திமதி சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு போய் சொல்கிறார், நீ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க முட்டாள் பெண்ணே. மனித வாழ்க்கை வந்து இந்த மாதிரி இந்த உடல் சுகத்துக்காக இல்லை, உண்மையான சுகத்துக்காக நீ பாவத்தை சம்பாதிக்கிற. அதுன்னு சொன்னோடனே அவள் பயந்து போயிட்டான். அவளுக்கு ஒன்றும் படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாருமே சப்போர்ட்டும் கிடையாது. வேறு வழி தெரியாமல் இந்த வழிக்கு வந்திருக்கா அவள். ஐயோ, இந்த சாமி எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ படித்தவர், இவர் சொல்கிறார், அப்போ நிச்சயமாக இது உண்மையாக தான் இருக்கும், நான் இவ்வளோ பாவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து டெய்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான், சீக்கிரம் என்னை காப்பாற்று கடவுளே அப்படின்னு. ஆனால் தொழிலை விட முடியல, எனக்கா சாப்பாட்டுக்கு வேறு வழி இல்லை, லைவ்லிஹுட் அது.
தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் மனசு முழுக்க கடவுள்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு கேஸ் வர்றப்பவும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பா, கடவுளே இந்த பாவத்திலேருந்து என்னை காப்பாற்று 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 அப்படின்னு. இந்த ஆள் கடவுளை நினைக்க வேண்டிய இந்த ஆள் அந்த விளைவுகளை நினச்சிட்டே உட்கார்ந்துருக்கார். அங்கே ஒரு கல் போட்டுகிட்டே வருவார். ஒவ்வொரு ஆள் வந்தாக்கா ஒரு கல், டெய்லி 5 கல் 10 கல் போட்டுட்டு அது ஒரு மேடு மாதிரி வந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் காட்டுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட, பார் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கே பார் இந்த ஒரு மாதத்தில் அப்படின்னு. அந்த பொண்ணு இன்னும் பயந்து போய் இன்னும் பிரார்த்தனை பண்ணுறான். கொஞ்ச நாள் கழித்து இன்ட்ரெஸ்டிங்லி 2 பேருக்கும் ஒரே நாள் மரணம் வந்தது. சாது போனார் நரகத்துக்கு, விலைமாது போனால் சொர்க்கத்துக்குன்னு கதை வரும். சாது அங்கே போய் டிபேட் பண்ணுறார், விவாதம் பண்ணுறார். நான் புனிதமான வாழ்க்கையை நடத்தியிருக்கேன், எனக்கே இந்த தண்டனை. அவள் மோசமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா, அவளை கொண்டு போய் சொர்க்கத்தில் போகிறீங்க, கணக்கு மாறி போச்சா பாருங்க அப்படிங்கிற. அப்போது யமதர்மராஜனுடைய அசிஸ்டண்ட் சித்ரா குப்தனை அவன் சொல்கிறான், நீ சாதுவோட உடையில் இருந்துக்கிட்டு அவள் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் மனசு முழுக்க கீழே இருந்தது. உன்னுடைய மனசுக்கேற்ற வாழ்க்கை தான் இங்கே சொர்க்கமோ நரகமோ. உன்னுடைய உடம்பு தூய்மையாக இருந்தது, அங்கே பார் அப்படி சொன்ன உடனே அங்கே நிறைய டிவோட்டிஸ் அந்த சாதுவோட உடம்புக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அதை கொண்டு போய் ரொம்ப அடக்கம் பண்ணுறாங்க. இந்த விலை மாதனுடைய உடம்பு நாய் நரியெல்லாம் சாப்பிடுது. அவள் உடம்பால் கெட்டவ அது நாய் நரிக்கு போச்சு, மனசால் உயர்ந்தவ சொர்க்கத்துக்கு போகிறா, நீ மனசால் தாழ்ந்தவன் அதெல்லாம் நரகத்துக்கு போகிற அப்படி சொன்னதான் ஒரு கதை சொல்வார். அதை போல் மானிட பிறவின் நோக்கம் இறைவனிடம் அன்பு செலுத்துவது, மற்றதெல்லாம் செகண்டரி. இது எல்லா மகான்களும் திரும்ப திரும்ப சொன்னது. உடம்பை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் அப்படின்னு அபயாரமாக பாடுவாங்க. மற்றதெல்லாம் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. பட் மெயின் பர்பஸை மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு லாயரையோ டாக்டரையோ பார்க்க போகிறீங்க. டாக்டர் வேறு ஏதோ ஒரு கேஸை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். அவருக்கு யார்கிட்டையாவது பேசணும்னு ஒரு ஆசை, அவர் பேசிகிட்டே இருக்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பீங்க. பட் மனசுக்குள்ளே உங்கள் பர்பஸ் ஞாபகம் இருக்கும் இல்லையா? நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அதை போல் ஞாபகம் வச்சுக்கணும். ராமகிருஷ்ணனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இந்த பல்லு வலி வந்தோம், நம்ம எல்லாருக்குமே பல்லு வலி வந்திருக்கோம், எப்போ ஒரு தடவை வந்திருக்கோம் இல்லையா? பல்லு வலி வந்தவன் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பான், படிக்கிறது, எழுதுறது, மற்றவங்கிட்ட பேசுகிறது எல்லாம். ஆனால் மனசு முழுக்க அந்த விஞ்சுன்னு அது மேலேயே இருக்கும். அதை போல் மனசில் ஒரு போர்ஷனை எப்பவும் கடவுளை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அதான் இங்கே சொல்கிற, இறைவனிடம் அன்பு செலுத்துவது அவரை நேசிப்பது, பக்தி தான் சாரம். கடவுள்கிட்ட நாம் பக்தியை நாமளாக வளர்த்துக்கணும். இட் இஸ் கல்டிவேட்டட் அண்ட் டெவலப்ட் பை அவர் செல்ஃப்ஸ். அவர் கொடுக்கணும், அவனருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு சொல்லி நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நாம் தான் டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவள் தான் அந்த அன்பை டெவலப் பண்ணுறான். ஏன் குழந்தை அப்படின்னு இல்லையா? ஸ்லோலி ஆஃப்டர் சம் இயர்ஸ் இவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போகிறான். ஸோ ஒரு குழந்தை மேலே, ஒரு பையன் மேலே, ஒரு பொண்ணு மேலே இந்த அளவுக்கு நம்மளால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னாக்கா why not with God? நாம் பார்க்கவே இல்லையே, குழந்தைய பார்க்குறோம் ஃபிசிக்கலாக, கடவுளை நாம் பார்த்ததே இல்லை. எப்படி அன்பை டெவலப் பண்ணுறது அப்படின்னாக்க ஒரு மாடர்ன் திங்கர் ரொம்ப வேடிக்கையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இந்த கணக்கில் இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் இந்த 10th 11th இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முலா ஒன்று வந்துடும். அதை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு கேட்டிருப்பாங்க. இந்த கணக்கு 45 நாள் இப்படி போட்டாக்கா 78,000 இப்படி ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, 120 நாள் செஞ்சால் எவ்வளோ வரும் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சுப்போம். உடனே அந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ன்னு போடுவீங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படி சொல்லி அந்த ஃபார்முலாவை கொண்டு வருவீங்க. உடனே அந்த ஃபார்முலா வச்சுட்டு 48 × 92 ஏதோ ஒரு என்ன நம்பர் கொடுத்து அதெல்லாம் பெருக்கி கூட்டி சில இடத்துல கழித்து சில இடத்துல வகுத்து எக்ஸு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த எக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டல் பண்ணுறீங்க, பெருக்கல் பண்ணுறீங்க, கழித்தல் பண்ணுறீங்க, வகுத்தல் பண்ணுறீங்க. கடைசியில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72, 82 ஏதோ ஒரு நம்பர் வருது.
அப்போ தான் கடவுளுடைய தரிசனமே கிடைக்குது உங்களுக்கு. வாட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கடைசியாக தான் தெரியுது. பட் டில் தென் அந்த எக்ஸை வச்சு நீங்கள் என்னென்னமோலாம் பண்ணுறீங்க. அதை போல் கண்ணுக்கு தெரியாத கடவுள் கூட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஹீ ஹிம்செல்ஃப் வில் ரிவீல் ஹிம்செல்ஃப். ஏன் அப்படின்னாக்க அவர் வெளியிலையும் இருக்கிறார், உள்ளத்துலேயும் இருக்கிறார் இல்லையா? ஆண்டாளம்மா பாடுவாங்க இல்லையா, தானே உலகாகி தனக்குள்ளே தானடங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை. படிக்காத அம்மா இவங்கெல்லாம், எம்பிஏ எம்எஸ் இதெல்லாம் படிக்கல ஆண்டாள். ஆனால் எவ்வளோ பெரிய ஹையஸ்ட் ஃபிலாசபியை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த உண்மை தத்துவம் உள்ளே இருக்குது. அதனால தான் நாம் எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அது தெரிய வரும். அப்பர் சுவாமிகள் பாடுவார் இல்லையா, விறகில் தேயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த விறகு அது பாட்டுக்கு அது இருக்கும். இந்த பில்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு பிடிக்காத வரைக்கும் அது பாட்டு சேஃபாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நெருப்பு பிடிச்சதுனாக்க அங்கே இருக்கிறதெல்லாம் எரியும். எப்படி எரிச்சது அது? த ஃபயர் பிரின்சிபல் இஸ் அவைலபிள் தேர். இந்த வுட்டில் இருக்குது, மறைஞ்சிருக்கு. விறகில் தேயினன், ஒரு இடத்துல நீங்கள் நெருப்பு வச்சா அந்த விறகு முழுக்க அழிஞ்சு போகுது. உள்ளே இருக்கிற ஃபயர் வெளியில் இருக்கிற ஃபயரோடு சேருது, கட்டை காலி. இந்த கட்டை அவ்வளோதான், கீழே விழ வேண்டியதான். அதை தான் அவர் சொல்ல, விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல். பாலில் நெய் இருக்குது, பட் நீங்கள் கையை போட்டால் கிடைக்காது. அது ஒரு ப்ராசஸ். அதை உரைய வச்சு அந்த தயிரை கடைஞ்சி அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாக்க யூ வில் கெட் சம்திங். அந்த நெய் கெட்டு போகாது. பாலில் இருந்தால் நெய்யும் கெட்டு போயிடும். அதுலேருந்து பிரித்து எடுத்துட்டாக்கா அந்த நெய் ரொம்ப நாள் நிற்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு நல்லதும் செய்யும். பசு நெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை போல் மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான், மணி மாதிரி ஆள் ஜோதியா பிரகாசம். அங்குஷ்ட மாத்திரம் புருஷா அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்பவும் ஜொலிச்சுட்டே இருக்கிறார், நாம தான் பார்க்கறது இல்லை. எப்படி பார்க்கலாம்? உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. ஒரு உறவுகோல் வச்சுக்கணும். நீ தான் எனக்கு அம்மா அப்பா. ஒவ்வொருத்தர் அப்பர் சாமிகள் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு பாவத்தை வச்சுருந்தார். சுந்தரர் ஃப்ரெண்டு. கடவுள்கிட்டே போய் எல்லாம் என் ஒய்ஃபு கோவிச்சிட்டு போயிட்டா, நீ அழைச்சிட்டு வா அப்படிம்பார். சிவபெருமான் பாவம் வேறு வழி இல்லாமல் அவரும் போயிருக்கார் இல்லை. கல்யாணத்தை நிறுத்துறதே அவர், அப்புறம் ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி வச்சதும் அவர். ஒரு வேடிக்கையான சிவன் இல்லை. திருஞான சம்பந்தர் பிள்ளையாவே மாறிட்டார். மாணிக்க வாசகர் தாசனாக இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்கள், ஒவ்வொரு ஆழ்வார்கள் ஏதோ ஒரு உறவு வச்சுக்கிட்டு அவரோட அந்த தொடர்பை டெவலப் பண்ணுறாங்க. மீராபாய் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கா. கிருஷ்ணன் ஆடிட்டே இருப்பாள். அங்கே சனாதன் கோஸ்வாமின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய டிசைப்பிள். அவங்களாம் பெரிய சாதுக்கள். அப்போ அவர் அங்கே ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறார். அவரை பார்த்துட்டு அவரும் கிருஷ்ணனுடைய பக்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறான் மீரா. அவருடைய சிஷ்யர்கள் 2 பேர் வெளியில் நிற்கிறாங்க. உங்கள் குருவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சிஷ்யர்கள் சொன்னாங்களாம், எங்கள் குரு பெண்களை பார்க்க மாட்டார். அந்த காலத்தில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் குரு பெண்களை பார்க்க மாட்டார், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு. அப்படியா? இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை தவிர வேறு ஆண்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். மீராபாய் சாமி, இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் மட்டும்தான் ஆண், நாம் எல்லாருமே பெண்கள். அவனை அடையிறதுக்காக துடிக்கக்கூடிய பெண்கள் இல்லையா? உங்கள் குரு ஆனா எனக்கு தெரியாதே சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறான். இதை கேட்டுட்டு சிஷ்யர்கள் போய் சொல்கிறாங்க, அந்த பெண் இப்படி சொன்ன. அப்படிங்கிறப்போ அவர் ஒரு பெரிய சாதகர். டக்குன்னு புரியுது, வந்தது சாதாரண பெண்ணில், போய் ஓடி போய் அழைச்சிட்டு வா அப்படி சொல்லி அப்புறம் 2 பேர் உட்காந்து கிருஷ்ண பக்தியை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் வரும். உறவுகோல் நட்டு. ரமண மகர்ஷி நாயகி பாவத்தில் பாட்டு பாடியிருப்பார். படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
சிவபெருமான நாயகனாகவும் தன்னை நாயகன் தாடி மிடி எல்லாம் வச்சுக்கிட்டு தன்னை நாயகன் நினச்சிட்டு ஒரு பாடியிருப்பார். உறவு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போகிறவங்கக்கிட்டே நாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கிறோம். வராமல் போகாமல் இருக்கிற கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு இல்லை. வார்ஷிப் தான் இருக்கும். வார்ஷிப்பை மாற்றி ஒர்ஷிப்பாக ஆக்கணும். அந்த மாதிரி ஆக்கினாக்க முருகை வாங்கி கடைய எப்படி அந்த தயிர் கடையிறப்போ வெண்ணெய் அப்படியே திரண்டு வரும், மேலே அப்படியே மிதக்கும். நாங்கள்லாம் வந்து ஹைதராபாத்தில் ரங்கநாதன் சாமிக்கு வந்து அவருக்கு இந்த வெண்ணெய் வந்து ஒத்துக்காது. ஸோ ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் தயிரை ஊற்றி கோல்டு வாட்டர் அதில் போட்டு அதை உட்காந்து ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம், அவன் ஆட்டிக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நிமிஷம் 30 நிமிஷம் கூட ஆட்டணும். அந்த ஹீட்டில் அந்த வெண்ணெய் வந்து மேலே வந்து மிதக்கும். அதை எடுத்து நாங்கள் வச்சுப்போம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. வெண்ணெய் இல்லாததை வந்து அவருக்கு ஊற்றி கொடுப்போம். முருக வாங்கி கடைய முன் நிற்குமே, உண்மை பொருள் தானே முன்னே வருமே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார். அதை போல் பக்தி தான் சாரம். அந்த உறவு முறையை நாம் டெவலப் பண்ணிக்கணும். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை அறிவது மிகவும் கடினம். கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சிக்குரிய விஷயம் கிடையாது. ஒரு பேச்சாளர் கூட சொல்லுவார், கடவுள் இல்லை கடவுள் இல்லை எப்படி சொல்கிற எவனும் எனக்கு மரணம் இல்லை எப்படி சொல்கிறது இல்லை பாருங்கள். அவன் மரணம் ஆயிடுச்சுனாக்கா எங்கே போகிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பேன்னு மொழிப்பாங்க. பேர் தான் பெருசாக பகுத்தறிவாதிகள் சங்கம் அப்படின்னு இருக்க ஒழிய அறிவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏதேதோ மனசில் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான், இல்லை எவனோ சொன்னதை பேசிகிட்டு இருப்பான். யோசிக்கிறது கூட அறிவு இருக்காது, இவன் பகுத்தறிவாதின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை அறிவது மிகவும் கடினம்னாக்க, unless you develop some relationship you will not have that love. இப்போ நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இப்போ நம்ம இந்திய நாட்டிலே வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணுவீங்க. வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும்னாக்கா எங்கெங்கே கச்சேரி நடக்குது, திருவாரூரில் என்ன நடக்குது, இன்னொரு ஊர் என்னது திருவையாறில் என்ன நடக்குது, இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுப்பீங்க, முடிஞ்சால் போவீங்க. உங்களுக்கு மியூசிக்கே பிடிக்காதுனாக்கா அதை விடு, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிம்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சி போச்சுன்னாக்கா இந்தியாவே பற்றிக்கிட்டு எரிஞ்சாலும் ஐபிஎல்ல இன்றைக்கி யார் விளையாடுறான்னு என்னமோ ஐபிஎல்லுக்கு வந்தால் தான் வந்து நாம் எல்லாம் சாப்பிட போகிற மாதிரி. இந்தியா அங்கே பற்றிக்கிட்டு ஏறி 26 பேர் செத்து போயிட்டாங்க, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே இருக்காது. இன்றைக்கி யார் ஐபிஎல், அது வேறு சென்னை தோற்று போச்சுனாக்கா அடிதடி. எவ்வளோ அறிவாளிகள்லாம் இருக்காங்க இந்த இந்திய நாட்டில். எல்லாம் சின்ன வயசு பசங்க. தொடர் தோல்வியால் விரக்தி அடைந்த ரசிகர்கள் அடிதடி. ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். இதில் எங்கே உறவுகோல் நடுறது? போலீஸ்காரன் வந்து அந்த கோல் எடுத்து தான் அடிக்கிறான். அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த உலக விஷயங்கள் வந்து நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் உண்மை விஷயம் வெளிப்படாது, வெளிச்சத்துக்கு வராது. அதனால தான் சொல்கிறார், யூ ஹாவ் டு டெவலப். அது சின்ன வயசுலேருந்து அதுக்காக தான் குழந்தைங்க வந்து இந்த கோயிலுக்கு போகிறது, நம்முடைய கல்ச்சர் என்ன, சாமி கும்பிட்றது, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. எதுக்குன்னாக்க பசுமரத்தாணி அப்படிம்பாங்க. இந்த கட்டை வந்து நல்ல இது ரொம்ப நல்ல முத்தி போச்சுனாக்கா அதில் ஆணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் வீட்டில் இருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன். சுப்பிரமணியம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசாரி வருவார், கார்பெண்டர், ரொம்ப நல்ல வேலை செய்வார். அவங்களாம் படிக்காதவங்க, பட்டு அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அப்படியே வந்தவங்க, குலத்தொழில். அவ்வளவு ஐடியா பண்ணி அந்த ஆள் வேலை செய்வார். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கட்டையை வச்சுட்டு இப்படி அடிக்கிறாரு, ஆணி தெரிச்சு போய் விழுந்தது. கட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அது. அப்புறம் அதை தூக்கி போட்டு, இது ரொம்ப பழைய கட்டை, இதில் இது வேலை செய்ய முடியாது, அதை தூக்கி போட்டு வேறு எதுக்கும் யூஸ் பண்ணார். வேறு ஒரு கட்டை, அந்த கட்டை கொஞ்சம் பசுமையாக இருந்தால் தான் ஆணியே இறங்கும். அதுக்காக தான் குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த கல்ச்சர்லாம் சொல்லிக் கொடுங்க. பசுமரத்தாணி போல் அங்கே பதியும், தொட்டில் பழக்கம் கடைசி வரைக்கும். அது சொல்கிறார், ஆராய்ச்சி செய்வதன் மூலம் இறைவனை அடைவது கடினம். பாசிபிள், நாட் மென்ட் ஃபார் எவ்ரி ஒன். அதை சொல்கிறதுக்கு கடினம் சொல்கிறார், முடியாதுன்னு சொல்லலை,
கடினம். அது சில பேர் தான். ரமணர் அவர் எங்கே போய் கும்பிட்டார்? ஏதோ ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, அவர் பிடிச்சிக்கிட்டார், போயிட்டார், முடிஞ்சு போச்சு கதை. எல்லாருக்கும் அந்த மாதிரி முடியுமா? முடியாது. யாரோ ஒருத்தர் போய் கேட்டார், தியாக ஐயர் மாதிரி நானும் பாட்டு பாடியே இறைவனை அடைய போகிறேன், செய்யலாமா பகவானே அப்படின்னாக்க இவர் சொன்னார், அவர் பாடி பெறவில்லை, பெற்றதை பாடினார், நீ பெரு அப்புறம் பாடு அப்படின்ட்டார். அந்த மாதிரி ஆராய்ச்சி பக்தியின் மூலம் ஈஸியாக அடையலாம் அந்த உண்மை பொருளை, ஆராய்ச்சியின் மூலம் அடைவது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூறிவிட்டு குருதேவர் பாடத் தொடங்கினார். காளியை பற்றி ஒரு பாட்டு, ராம் பிரசாத் சென் பாடின ஒரு பாட்டு. ராம் பிரசாத் சென் இவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் காளியை பற்றி அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த பாட்டில். நான்லாம் கேட்டிருக்கேன் பெருமட்டில். அவ்வளோ மீனிங்ஃபுல். அதை கேட்குறதுக்கு காளியே அந்த வீட்டுக்கு வேலை செய்வாள். அப்போ எவ்வளோ அந்த பக்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும்ல. அப்படிலாம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பாட்டு, அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே, ஆறாம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறன் அற்று உளவே அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. வேதம் இதெல்லாம் ஜஸ்ட் இண்டிகேஷன். இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகணும், இங்கிலாந்து போகணும், அமெரிக்கா போகணுனாக்கா சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அந்தந்த ஆஃபீஸுக்கு போனாக்கா அது சும்மா ஒரு மேனுஸ்கிரிப்ட் தான். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு கோயிங் டு தட் கண்ட்ரி. இட் கிவ்ஸ் இண்டிகேஷன்ஸ். அதை போல் இந்த வேத தரிசனம் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிகேஷன் தான் கொடுக்கும், உண்மையை காட்டாது. இதை வச்சு பயணம் போகணும். இப்போ நீங்கள் உங்ககிட்டே ஒருத்தர் கேட்குற, சார் நான் பழனி போனதே இல்லை சார், எப்படி போகலாம் சார்? நீங்கள் இண்டிகேஷன் தான் கொடுப்பீங்க இல்லையா? ஜஸ்ட்டு டைரக்ட் ட்ரெயின் கூட இருக்குது, அதில் போகலாம். நீங்கள் இல்லை பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா மதுரை போங்க, மதுரையிலேருந்து நிறைய பஸ் இருக்குது, அதில் போங்க. அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எதிர்த்தாப்பில் போனீங்கன்னாக்கா தேவஸ்தானம் லாட்ஜ் இருக்குது, அங்கே போய் ரூம் எடுத்து நல்லா குளிச்சுட்டு அங்கே ஃப்ரீ பஸ் வருது, அதில் ஏறினாக்கா கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடும். நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அன்டில் ஐ ரீச் பழனி டெம்பிள் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஒன்லி ஸ்டேட்மெண்ட்ஸ். போய் பார்க்குறப்ப தான் தே ஆர் ரியலைஸ்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டு. அடுத்த வகுப்பில் அதை பார்க்கலாம். அற்புதமான ஒரு பாட்டு. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.